ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த வாரம் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, உங்களோட சவால்கள் என்ன, முருகர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார். ஃப்ரெண்ட்ஸ், நீ இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து ஒரு சிலர், இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், ஓகேவா? இதை பார்க்குறவங்க ஒரு சிலர் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, ஓகேவா? சிங்கிளாக இருக்கீங்க. நீங்கள் அந்த பழைய சைக்கிள்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. பழைய உங்களோட அந்த லைஃப் ஸ்டைல், பழைய வாழ்க்கையில் விட்டு எனக்கு அந்த லைஃபு வேண்டாம், நான் வந்து இப்போ புது மனுஷியாக நான் வந்து எனக்குன்னு ஒரு டைரக்ஷன், எனக்குன்னு ஒரு வழியை நான் தேடிக்கிட்டேன், என்னோடய வழியில் நான் நிம்மதியாக வாழ போகிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டெப் எடுத்துட்டீங்க, ஓகேவா? அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது உங்களோட அந்த உறவுலேருந்து இப்போ ஒரு சிலர் வந்து அந்த எக்ஸ்பர்சன்கிட்ட இருந்தோ இல்லைனா உங்களோட அந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த குடும்பத்திலிருந்தும் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஜாபில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க, ஒரு ஜாப், அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஜாபாக, உங்களை ரொம்ப அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சில பர்சன் டார்ச்சர் பண்ணதுனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த வேலையே வேண்டானப்பா, நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் வழியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தான் வழியாக இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு பேப்பர் போட்டிங்க, ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் கைட் பண்ணுவாங்க, ஓகேவா? நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க. நியூவாக வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து பேஷனேட்டாக பண்ண போகிறேன், எனக்குன்னு ஒரு ஓனாக நான் வந்து செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பார்க்குறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசியில் இருப்பீங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட டைமை வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ், உங்களோட பெட் அனிமல்ஸாக அது வச்சுருப்பீங்க, உங்களோட பெட்டாக வச்சுட்ருப்பீங்க, அது உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த வாரம். அப்புறம் உங்களுக்கான ஒரு ஓன் ஏதாவது ஜாபு இல்லைனா ஒரு பிஸ்னஸ்ஸு, அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் தான் அதுக்கு எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு ஓனர்ஷிப் குவாலிட்டியோடு நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க. மேபி நீங்கள் வந்து இந்த சினி ஃபீல்டு இந்த மாதிரியெல்லாம் கூட தெரியுது, அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பேஷனேட்டாக நம்ம வந்து செலிப்ரிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஓன் ரியாலிட்டி இந்த வாரம் வெளியில் வரும், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இதுதான் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்களாகவே இல்லை, நீங்கள் ஒரு அடிமைத்தனம் மாதிரி உங்களோட எதுவுமே வந்து வெளியில் வராமல் உங்களை வந்து அந்த பழைய லைஃப் வந்து ரொம்ப உங்களை வந்து டிப்ரெஷனில் வச்சுருந்தது. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கான நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து வெளியில் கொண்டு வரீங்க இந்த வாரம், ஓகேவா? இது வந்து புதுசாக ஜாப்க்கு இருக்கிற அந்த வேலையை வந்து பேப்பர் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் செட் ஆகலை, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு நியூ பிஸ்னஸ், நியூ ஐடியாஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்களை இந்த வாரம் பண்ணுவீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறவங்கள சில பேர் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது, ஓகேவா? தெளிவான முடிவு எடுக்கலை. ஒரு சிலர் தெளிவாக முடிவு எடுத்து வெளில வந்துட்டீங்க, பேப்பர் போட்டிங்க, பழைய லைஃப்க்கு குட் பை சொல்லிட்டீங்க, ஓகேவா? பழைய எக்ஸ்பர்சனுக்கு, இது லவராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க எக்ஸ்பர்சன், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விடுதலையாகி வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கான வழியை பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க. ஆக்சுவலி அது என்ன காரணம்னா, உங்களுக்கு ரொம்ப மனசில் வந்து ரொம்ப பயமும் டிப்ரெஷனும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ஒரு முடிவு எடுப்பீங்க, அது நைட் டைம் ஆச்சுன்னா அப்படியே அந்த முடிவை மாற்றி உல்ட்டாவாக பயப்படுவீங்க, அதை நினச்சி ரொம்ப ஃபியர் ஆவீங்க.
தூக்கம் சரியாக கிடையாது உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. உங்களை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர். உங்களால் என்ன நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் சாதிக்க முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃபு, நியூ ஸ்டைலு, ஓகேவா, அவங்க வந்து ஜாப் கேரியர் எப்படியெல்லாம் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து மியூசிக்கில் இருப்பாங்க, ஒரு சிலர் டான்ஸு, ஒரு சிலர் வந்து இந்த சினி ஆர்டிஸ்ட் மாதிரி, ஓகேவா, சினிமா ஃபீல்ட்லேயோ இல்லைனா டிவி சீரியல் ஆக்டிங் அந்த மாதிரியெல்லாம், அப்புறம் மாடலிங்கில் இருக்கிறவங்க, தன்னை வந்து ஒரு பேஷனேட்டாக வச்சுக்கிறவங்க மாதிரி ஒரு பர்சன் அவங்க. அது மாதிரி ஒரு கிரியேட்டர் நீங்கள், ஓகேவா. இந்த ரீடிங் இப்போ கொடுக்குற உங்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த மென்டாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு அந்த பேலன்சிங் இல்லை. இந்த வாரம் நீங்கள் அந்த பேலன்சிங்கை கொண்டு வந்துட்டிங்கன்னா யூ ஆர் த கிரியேட்டர், ஓகேவா. உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சூப்பராக கொண்டு போகலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுது, மோஸ்ட் ஆஃப் சொல்கிறேன், கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், ஓகேவா. ஒரு சிலருக்கு வந்து கன்னி, ரிஷபம், மகரத்துக்கும் ரெசனேட் ஆகுது கைஸ். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த வாரம் ஒரு சிலருக்கு வந்து திருமணத்துக்கான அந்த முயற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கான அந்த வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அந்த வேலையை வந்து மும்முரமாக இருப்பீங்க. இதுக்கான ஒரு நல்ல விஷயஸ்லாம் வருது. அந்த திருமணத்துக்கான அந்த பாண்டிங் அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு மன இறுக்கம் இருக்குது. அது வந்து எதனாலன்னா மணி ரிலேட்டடாக காமிக்குது. மணினால் உங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு நெருடல் இருக்குது ஒரு சிலருக்கு, ஓகேவா. இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமணம் செய்கிறதுக்கு மணி டஃப்பாக இருக்குது, ஓகேவா. மணிக்காக ரொம்ப வந்து அந்த திருமண முயற்சியில் வந்து மணி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுடா அப்படி சொல்லி ரொம்ப யோசனையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யாராவது ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் நீங்கள் உதவி கேளுங்க, ஓகேவா. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸில் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, உதவி கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சரியா. ஒரு சிலருக்கு லைஃப் பாண்டிங் நல்லா இருக்குது. உங்களோட வரக்கூடிய அந்த மெயிலோ ஃபீமேலோ உங்களுக்கு வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பேலன்சிங்கான சப்போர்ட் தரக்கூடியவங்களாக இந்த வாரத்தில் அமைவாங்க உங்களுக்கு, ஓகேவா. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டினால தான் அந்த டிப்ரெஷன் இருக்குது, அந்த பேலன்சிங் இல்லாமல் இருக்குது, ஓகேவா. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மணி இறுக்கம்லாம் எதனாலனா கூட அந்த தேர்ட் பார்ட்டியின் காரணமாகவே உங்களுக்கு வந்து அந்த மணி இறுக்கம் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே ஸ்ட்ரகிள் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வாரம். அதெல்லாம் மாறும். இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பழைய இதுலேயே இருக்காதீங்க, ஓகேவா. அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சரி, நமக்குன்னு ஒரு இது செட் ஆகலையா, நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இதை விட்டு போகக்கூடாது. ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு சென்டிமெண்ட் இதெல்லாம் டச்செல்லாம் அதில் வச்சுருப்பீங்க. நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், நம்ம பிஸ்னஸில் இப்படி தான் நம்ம வந்து இவங்கள பேலன்ஸ் பண்ணோம், இல்லை நம்ம குடும்பத்தில் இவங்களெல்லாம் அவங்க நம்மளை கண்டுகள்னா கூட நம்ம தான் விழுந்து விழுந்து வேலை செய்யணும், நம்ம தான் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒரு தாட் இருந்தேன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, ஓகேவா. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல பர்சன், ஒரு லைஃப் பார்ட்னர், மஸ்குலன் எனர்ஜி உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க. அதுக்கான சைன் தெரியும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. திருமணத்திற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இல்லைன்னா அதாவது பையன் வீடு போய் பார்த்துட்டு பையன் வந்து பொண்ணை பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கைகூடும். அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரவங்க வந்து நல்லா கொஞ்சம் வெல் செட்டில்டான ஒரு
ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. சரியா? இது நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீமேல் அந்த மாதிரி எனர்ஜியில் இருப்பாங்க. அதே போல் நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இன்னர் அண்ட் அவுட்டர் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. சரியா? ஒரு சிலருக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லைனா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் காசிப் போயிட்டுருக்கு. அது ஃபேமிலியில் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். உங்களோட விஷயங்கள் எல்லாம் மாறி இறைவன் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு. ஓகேவா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜில் முருகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் மெசேஜில் முருகரோடது என்ன முருகர் என்ன கைட் பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஒரு சிலர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிப்ரெஷனில் இருக்கீங்களா? எல்லாம் மாறும். ஓகேவா? அவர் சொன்ன கைடன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியாகும். இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். யூ ஆர் ரெடி ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் ஏதாவது கொஸ்டின் நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, ஏதோ ஒரு ஆசிலேஷனில் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கொடுக்குறாரு. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களோட ப்ரேயர் வைங்க, டேக் ஆக்ஷன். நீங்கள் உங்களோட முடிவுகளை எடுங்க. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட விடாதீங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸை நம்புங்க. யூனிவர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? கடவுள் வந்து உங்களுக்கு முருகராக வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாரு. நானாக எதுவும் சொல்லலை. ஓகேவா? இங்கே என்ன வருதோ அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோடய இன்ட்யூஷனில் வந்து அவங்க தான் ஆக்குபேட் பண்ணி அவங்க தான் பேச வைக்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது உங்களை வந்து மேலே கொண்டு வந்துட மாட்டோமா அப்படி சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். ப்ரேயர் தெரிஞ்சவங்க ப்ரேயரை வந்து ரொம்ப டீப்பாக இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சைன் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற சைனை வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ண தெரியல, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு மைண்டு டிப்ரெஷன் இருந்ததுன்னா, தயக்கம் இருந்ததுன்னா, ஏதாவது டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருந்ததுன்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க. சரியா? நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட உங்களோட முடிவுகளை விடாதீங்க. ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி ரொம்ப உங்களை வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. உங்களை சுதந்திரமாக செயல்பட விடலை. ஓகேவா? அந்த லேக்லேருந்து வெளியில் வாங்க. ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி முருகா போற்றி, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி இறைவனோட பேரை நாமத்தை கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரொம்ப நல்லது. அவரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாரையும் வந்து பாதுகாக்குது, நம்மளை வழி நடத்துது. ஸோ அவருக்கு நன்றி சொல்கிறேன் நான். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி. என் அப்பன் முருகனுக்கு நன்றி. ஓகே, குருவே சரணம். காட் பிளஸ் யூ.